பாண்டிச்சேரியில் வந்து ட்ராயம்ஃப் 400X வந்து ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பார் வந்து நல்ல லாங்காக இருக்குது. ஸோ லாங்காக இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுள் பலன்னு இருக்குது. ஸோ ஷைனிங்காக செம்மையாக இருக்குது. ஸோ சின்ன ஆஃப் ரோடு ஃபீல் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வணக்கம் மக்களே. ஆக்சுவலி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் வந்து ட்ராயம்ஃப் 400X வந்து ட்ரை பண்ண வந்திருக்கோம். அதுக்கு ஏன்டா பாண்டிச்சேரி வந்த, சென்னையிலே இருக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையிலே இருக்குது. பட்டு இந்த பைக் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா என் ஃப்ரெண்டோட பைக்கு, ஸோ என்னோடய கொலீகோட பைக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு தங்கு தடங்கள் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் கேட்டேனே, சரி வாங்கண்ணா உங்களுக்கு எல்லாமே அப்படின்ட்டாப்ல. ஸோ அதனால் நேராக பைக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபுல் ரைடு போயிட்டு ஸோ வண்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூவும் ப்ளஸ் ஓனர் ரிவ்யூவும் எப்படி இருக்குது, ஸோ ஓனருக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஸோ நல்ல ஃபீல் ஆச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்ககிட்டே கேட்போம் அப்படின்றதுனால வந்தேன். ஸோ காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு. சரி, காலையில் தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நேற்றுலாம் சரியான வெயில் அடி வேலுன்னு வெளுத்துருச்சு. ஸோ இந்த வெயிலில் உட்காந்து ரோட்டில் ரைடிங் அடிக்கிறதுன்றது கஷ்டம். அது இல்லாமல் விலாகிங்க்கு செட் ஆகாது அப்படின்றதுனால காலையில் எழுந்துச்சி கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டே அப்படியே போவோம் அப்படின்னு அப்படியே வந்தேன். இங்கிட்டு வந்தால் பாண்டிச்சேரி இது முனை வரைக்கும் வந்துடுவோம், ஈஸியாக ஃபுல்லாக பிடிச்சி வந்துடுவோம். பிடிச்சா அப்படியே சென்னைக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் அவன் ஆக்சுவலாக சின்ன ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டான். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம திண்டிவனம் வரைக்கும் போய்ட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பிக்கப்லாம் செமையாக இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பார் வந்து நல்ல லாங்காக இருக்குது. ஸோ லாங்காக இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுள். இந்த மேபி எனக்கு ஆக்சுவலாக சைக்கிள் தான் நிறைய ஓட்டி பழக்கம். ஸோ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்டில் பார் இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி நல்லா அடிச்சுன்னு சொல்கிறத விட வளைச்சி எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லாங் ஹேண்டில் பார்ன்றது வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்ட்லிங்காக இருக்குது எனக்கு ஃபீல் பண்ணுது. நான் பிக்கப்லாம் குறைய சொல்ல முடியாது, சரியான நல்ல பிக்கப். ஸோ ஒரு அக்ரெசிவாக அப்படியே ஒய் அப்படின் போது பின்னாடி யாராவது உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, பின்னாடி அந்த மெட்டலை பிடிச்சி தான் ஆகணும், சீட்டை பிடிச்சி தான் உட்காந்தாகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிக்கப் இது. ஸோ அப்படியே முருகனா அப்படியே அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரெஸ்பான்சிபிள் செமையாக இருக்குது. அப்போ அது 2 பேரும் விட்டுக்கிட்டு போகிறீங்க, கேப் இருக்கு, ஆனால் இந்த கேப்லலாம் போகக்கூடாது. நம்ம வண்டியாக இருந்தால் போகலாம், ஊரா விட்டு வண்டி. அது இந்த வீடியோ பார்த்தேன்னா அவன் இன்னும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்களே இப்போ ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ எப்படி முந்திங்கின்னு போகுதுன்னு. ஸோ ஆக்சுவலி இன்னும் பிரேக்கு செக் பண்ணுற அளவுக்கு வரல. நல்லா ஆக்சிலேட்டர் பண்ணுறதுக்கு நல்ல இடம் கிடச்சிச்சு, பிரேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது அமையல. ஸ்பீட் லிமிட் 30 போட்டிருக்காங்க, நம்ம 30 ஃபாலோ பண்ணுவோம். 30 இல்லைனாலும் அட்லீஸ்ட் 60 ஃபாலோ பண்ணுவோம்.
ஸோ 400Xன்றது ஸ்க்ராம்ப்லரு. ஸோ ஸ்க்ராம்ப்லர் வந்து ஆக்சுவலாக சிட்டிலையும் அண்டு கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லேயும் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆஃப் ரோடிங்க்கு கேப்பபிளா அப்படின்றது நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு சிட்டியில் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சிட்டியில் ஒரு ரைடு போட்டாச்சு. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹைவேல எப்படி ஒரு ஃபுல் ஸ்பீட் போயிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். அதனால தான் திண்டிவனம் ஹைவே. இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்பீடில் தான் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு அதான் 80ல் போகிறோம் அப்படின்னா அது 80ல் போகிற மாதிரியே இல்லை. ஜஸ்ட் ஒரு அப்படியே நார்மலாக அப்படி க்ரூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. சொன்ன மாதிரி பிக்கப் தான். பிக்கப்போ எக்ஸாஸ்ட் நோட்டும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு நான் வந்து செப்பரேட்டாக குட்டி இதாக போடுறேன். இது ஷார்ட்ஸாக போடுறேன், ஷார்ட்ஸாக ரீல்ஸாக போடுறேன். ஸோ கீர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கீர் பாக்ஸு. ஸோ பட் நல்லாவே இருக்குது. நல்லாவே ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஊரில் ஃபீனிக்ஸ் டிவிஎஸ் ஃபீனிக்ஸ் ஓட்டிட்டு இது ஓட்டுவோ அடடா என்ன அருமை 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ திண்டிவனத்துக்கு எப்படி போகணும்? வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஷன், எப்படா திண்டிவனம் போகணும் நாம் அப்படின்றது. சரி, நேராக போனால் கடலூர். ஓகே, ஸோ டிராஃபிக்கில் இப்போ இந்த கேப்பில் பூந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் பூந்து போகிற அளவுக்கு இது கிடையாது, இதில் யூஸ்ஃபுல் கிடையாது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா சொன்ன மாதிரி லாங் ஹேண்டில் பார் இல்லை. ஸோ லாங் ஹேண்டில் பார்ன்றதுனால கொஞ்சம் இதுதான் கஷ்டம்தான். இந்த பூந்து ஓட்டுறதுன்ற கஷ்டம்தான். இது நான் குறையா சொல்லலை, பட் இருந்தாலும் இந்த லாங் ஹேண்டில் பார், அதாவது நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுற நமக்கு வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. சிட்டியில் இப்படிலாம் பூந்து ஓட்டணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. ஆனால் பார்க்க அப்படியே பலன்னு இருக்குது. ஸோ ஷைனிங்காக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் இது ஓட்டிருந்தேன், ஹிமாலயா ஓட்டி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அது ஒரு மேபி அது ஒரு செப்பரேட் கேட்டகரியாகவே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே காம்படேட் பண்ணுற மாதிரி தான். அதனால் கொஞ்சம் கேப் கிடச்சதுனால வந்தோம். ஸோ இப்போ ஆக்சுவலி இதில் நிற்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து ஹீட்டு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஃபேன் நல்லா ஓடுற சவுண்ட் நல்லாவே கேட்குது. சிக்னல் வந்து ஒளிவட்டம் தெரிந்து விட்டது. இன்னொன்று இதான் ரூட்டுன்னு, ஏன்னா பெரிய ரோடாக இருக்குல்ல, ஸோ இதைத்தான் ரூட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறோம். ஸோ ரிலாக்ஸ்டாக போகிறதே ஆக்சுவலி 16 காட்டுது. ஸோ 16ன்றதே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. 60 தெரியுதா? ஸோ 60ல் போயிட்டுருக்கோம். ஆனால் 30ல் போனால் எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 5th கியரில் 30 வந்து கொஞ்சம் லைட்டாக லாக் இது, அதாவது அவ்வளோ பெரிய கியர்லாம் எவ்வளோன்னு ஓட்டுறது. ஸோ 40ன்றது நல்லாவே இருக்குது. ஸோ நார்மல் க்ரூஸ் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டியாக இருந்தால் அடித்து செக் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நண்பன் தாச்சே, நண்பனும் நல்லா இருக்கணும்ல.
ஆக்சுவலாக கரெக்டாக அந்த இடத்துல நியூட்ரல் போட்டுட்டேன். பட் இது நியூட்ரல் போட்டதுக்கப்புறமும் ஏன் ஆஃப் ஆச்சுன்றது எனக்கு கரெக்டாக ஐடியா இல்லை. சரியான பணி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஹைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திண்டிவனம் 34 கிலோமீட்ரு. சரி, ஓகே. டோல் பிளாசா வருது. ஸோ டோல் பிளாசாக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு முறுக்கி பார்த்துருவோம். ஸோ 1.25 கிலோமீட்டர்ஸு ஸ்டார்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு ப்ரீமியமாக சரி 2 பம்பு ஓடு. ஓகே, கொஞ்சம் குலுங்கல் தான். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஆனால் என்ன, கொஞ்சம் மேபி பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு மேபி அது ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஆள் இருக்கே, ஆளை கூட்டு வந்துடுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து எத்தனாவது கீரில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்றது பார்த்துருவோம். ஆனால் அது அவ்வளோ தூரம் நான் எப்படி காட்டுறது எனக்கு தெரில. ஏன்னா என்கிட்ட ஹெட் மவுண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி பிக்கப் பார்த்துடலாம்ல, பெஸ்ட் அது ஆப்ஷனு. ஸோ பிக்கப்பு. ஸோ நான் போக போக க்ரூஸ் பண்ண நான் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீரு 40, 60, 90, 120, 130. ஸோ 150 சாலிடாக 6th கியரில் போகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இதை விட செமையாக, அது நல்ல பயங்கர பிக்கப்பு. ஸோ பட் இருந்தாலும் டாப் ஸ்பீடில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா அதை நம்ம வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியாச்சு. ஸோ இது வரவும் தான். ஸோ இப்போ நார்மலாக ஜஸ்ட் நான் எதுவும் பெருசாக முறுக்கி பண்ணாமல் நார்மலாக க்ரூஸ் பண்ணி போகிறேன். ஸோ ஏன்னா எது மேக்ஸிமம் வந்து லெவல் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேஷன் தெரியுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் வைப்ரேஷன் சுத்தமாக எனக்கு தெரியல. செம்மையாக இருக்குது, பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே 150ன்றது நார்மலாகவே சாதாரணமாகவே போகுது. ஸோ எதுவும் ஆக்சுவலாக எப்படி சொல்லுது, நாம தான் விண்டு தாங்கணும். ஸோ இப்படி குடிஞ்சிட்டு பண்ணத்தான் உண்டு. ஸோ 100ன்றது ரொம்ப 100 and 120ன்றது வந்து ரொம்ப நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ப்ளசண்ட்டான ஒரு ரைடுன்றது வந்து 120, 130 கூட எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ 100ன்றது சாலிடாக. இப்போ நீங்கள் ஒரு வேளை ரொம்ப லாங் போகிறீங்க அப்படின்னா மேபி 100, 120ன்றது வந்து ரொம்ப நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ 110ல் போயிட்டுருக்கேன். ஸோ 110ல் போகிற மாதிரி ஃபீல் இல்லை. ஒரு நல்ல ஸ்மூத்தான ரைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலாக கேமரா சடனாக கீழே இறங்கிடுச்சு. நல்ல டாப் ஸ்பீடில் போவோம். ரெக்கார்ட் ஆச்சாலும் தெரியலையே. ரெக்கார்ட் ஆயிருக்கோம், ஆனால் விசிபிலிட்டி எங்கே இறங்குச்சுன்னு தெரியலையே எனக்கு. அதுக்காக திருப்பிலாம் ஓட்ட முடியாது. ஏன்னா சீரியஸாகவே பைக்கும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ வேறு லெவலில் போயிட்டுருக்க வண்டியை போயிட்டு அதே மாதிரி நம்ம ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆனது. ஸோ
இம்பார்ட்டண்ட்டான நோட்டு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆனது ஒரு நல்ல பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. 1800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம், சாரி ஓட்டியிருக்காங்க. ஸோ 1800 கிலோமீட்டர்ஸ் ஓகே. மேபி ஒரு 3000 5000 10,000 அப்படின்னு போகும்போது மேபி தெரியலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டெலாம் போனிச்சுக்கோங்களேன், ராயல் என்ஃபீல்டில் வந்து சர்வீஸ் இருக்குது ஆக்சுவலாக பயங்கரமான மிஷின்ஸ் தான். ஸோ மேடு ஃப்ரம் கன் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஆனால் அதில் பிரச்சனை சர்வீஸ். ஸோ சர்வீஸ் தான் பயங்கர மொக்க, பயங்கர சொதப்பல். ஸோ அதுதான் அதில் வந்து யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயமா இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் தேவையான அனைத்து டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு அண்ட் ஆஸ் வெல் அஸ் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் 1 ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2, அப்புறம் மைலேஜு ஸோ 24 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. ஸோ 160 கிலோமீட்டர்ஸ் போகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டிஸு, ஸோ செட் பண்ணுறது அண்டு கிலோமீட்டர்ஸ். ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை வச்சு பட்டனில் இருக்கிறத வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டரு, ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதர் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ ஆக்சுவலி நல்லா ஸ்பீடு ஓடிட்டு வந்ததுனால நான் இன்னும் ஆஃப் பண்ணல. ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லா லைட்டும் எரியும். இந்த லைட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ரேடியேட்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ மேபி யாராவது இன்ஜினியர்ஸ், யாராவது மெக்கானிக்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ கீழே வந்து இப்போ நான் வண்டி நியூட்ரல் வச்சுருக்கேன், ரேடியேட்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் இருக்குது ஃபேனு. ஸோ ஃபேன் ஓடிட்டுருக்கும் போது ஆஃப் பண்ணலாமா இல்லை கூடாதா? ஏன்னா ஜென்ரலாக என் ஒப்பீனியன் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டுகிட்டே நான் மென்ஷன் பண்ணேன். ஓ இதான் மறந்தே போச்சே. இதான் ஃபேன். பட் ஆக்சுவலாக ஆனால் ஹீட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஜீன் போட்டிருக்கிறதுனால, ஜீன் அண்ட் ஷூ போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ ஹீட் ஃபீலே ஆகலை. ஆனால் ஆக்சுவலாக ஃபேன் வெளியே விசிபிளாகவே தெரியுது. ஸோ ஆன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஏது எல்லாமே காட்டுது. ஆக்சுவலாக நான் நோட்டு தான் செம்மையாக இருக்குது நோட்டு. நியூட்ரலில் இருக்குது. ஸோ இதில் சின்ன பாயிண்ட் தான். ஸோ ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் கீர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸோ சின்ன ஆப்ஷன் தான், பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு நல்ல இது தேவையான ஒரு விஷயம். ஸோ ஓகே. ஸோ நம்ம திடீர்னு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட அடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் போக வேண்டியதை பாண்டிக்கு. ஸோ கிளம்பலாமா?
ஸோ ஜஸ்ட் ஓகே திடீர்னு வந்தாச்சு. நம்மளோட எல்லைக்கு அவன் நம்ம கொடுத்த எல்லை வரைக்கும் வந்துட்டு வந்தாச்சு. ஸோ ரிட்டன் பேக் டு பாண்டி. இது வேறு லைட்டாக பயமாக இருக்குது வேறு. என்னடா பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விண்டு அடித்து நான் உள்ளே நல்லா காற்று போச்சுல்ல. ஸோ காற்று போகிறதுனால உள்ளே இருக்க மைக்கு சவுண்டு கேட்குதா இல்லையானே தெரியல. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் ஓகே, எப்படியாவது ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஓட்டிட்டு உங்களுக்காக விளாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ சேர்த்து பாருங்கள். ஸோ அதில் நாங்கள் டோட்டல் டீட்டெயில் ரிவ்யூ ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம நேராக பாண்டிக்கு போவோம். ஆக்சுவலாக வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓட்டும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் 100ல் அப்படி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் 110 அபவ் நீங்கள் போகும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். ஆனால் பிக்கப்லலாம் நோ காம்ப்ரமைஸ். ஸோ நீங்கள் எங்கே முறுக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே முறுக்கிக்கோங்க, அங்கே அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. எங்கே பிரேக் போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பிரேக் போடுங்க, அங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ பிரேக்கிங்லேயோ ஆக்சிலேட்டர்லேயோ ஸ்பீட்லேயோ எதுலேயுமே நோ காம்ப்ரமைஸ். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆஃப் ரோடு ஒன்று பார்த்தேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு ஆஃப் ரோடிங். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்பீட் 400x இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம ஆல்மோஸ்ட் ஹைவே ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஹைவே டிரைவிங்கும் இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ சின்ன ஆஃப் ரோடு ஃபீல் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எப்படி ஃபீல் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மாட்ரேட்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ ரோடு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, அப்படியே மேலே அப்படி ஏற்றி கொண்டு போகிற மாதிரிலாம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன நம்ம ஊர் ரோட்டுக்கு இது எனக்கு என்னமோ கரெக்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இந்த இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஸோ ஆக்சுவலாக ஒரு வழியாக ஒரு சின்ன குட்டி ஆஃப் ரோடு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஊர் கண்டிஷனுக்கு, நம்ம ஊர் ரோடு கண்டிஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிமுலேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ரோடு கண்டுபிடிச்சோம். ஸோ கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ நம்ம அந்த ரோடை டெஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஃபுல்லாக இது நம்ம காட்டு பகுதியில் ஓட்டுற மாதிரி தான்.
ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால அப்படி திரும்பி வர வரைக்கும் நம்ம அங்கிட்டு போக முடியாது. ஆக்சுவலாக இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நல்லாவே இருந்துச்சு, குறைலாம் எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பராக இருந்துச்சு ஓட்டும் போது. அதுவும் அந்த மண்ணில் மேபி நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. ஸோ மேபி ரெக்கார்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மண்ணில் இப்படி லைட்டாக பிஸ்கெட் போகும். ஸோ இப்படி போயிட்டுருக்குது. ஸோ மண் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பிஸ்கெட் போகும். ஸோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுக்குற, அதாவது எப்படி சொல்ல, நமக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வளைஞ்சு கொடுக்குது. ஸோ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது செப்பரேட்டாக வீடியோவாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. மேபி ஒரு மலையில் ஆஃப் ரைடிங் பண்ணி பார்த்தா இன்னும் எனக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, யாராவது வந்து நீங்கள் ஸ்பீட் 400X எடுக்கலாமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தாராளமாக போங்க அப்படின்னுவேன். ஸோ அதே மாதிரி இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னோடய பைக்கு, ஸோ என்னோடய சொந்த பைக்கு, ஸோ ஹிமாலயன் 450 வந்துருச்சு. ஸோ அதாவது காதா ப்ரௌன் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பைக் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஊருக்கு போய்ட்டு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போய் நிப்பாட்ட போகிறேன். ஸோ இன்னும் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் மை பைக் ஆல்சோ. ஸோ அந்த சந்தோஷத்தோடு அப்படியே நேராக பாண்டிக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக கலகலன்னு இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பாண்டிச்சேரி வந்தாச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு தொண்டை கட்டுக்குச்சு. நேற்று இப்படி தான் தொண்டை கட்டுக்குச்சு. ஸோ வெல்கம் டு தி பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே ஒரு ரம்மியமான காட்சி. ஸோ ஃபுல்லாக நடுவில் ஒரு மரம், அங்கிட்ட ஒரு மரம், இங்கிட்ட ஒரு மரம், சூப்பராக இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா பாண்டிச்சேரியில் தான் 2 நாளாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக 2 நாளாக சுற்றிட்டு இல்லை. காலையில் வரும்போது இந்த சைடு வந்தேன். ஆனால் நல்ல தூக்க காலத்தில் இருந்ததுனால, பஸ்ஸில் வந்ததுனால எதுவும் தெரியல. ஸோ அதனால் இப்போ வெயிலில் வரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஆக்சுவலி பிளிங்க் அடிச்சிருச்சு. ஸோ சரி, பாண்டிச்சேரியில் போட்டால் கொஞ்சம் பெட்ரோல் விலை கம்மியே அப்படின்றதுனால எங்கேயும் போடாமல் நேரம் இங்கேயே வந்தாச்சு. ஓகே, நம்ம முரளி கண்ணா தான் கால் பண்ணுறாரு. ஸ்பீட் பிரேக்கை தாண்டிட்டு ஓரமாக நிப்பாட்டும்.
சொல்லு முரளி. வந்து வந்துட்டேன், பாண்டிச்சேரிக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் எங்கே எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. திண்டிவனம் போயிட்டு வந்தேன். சிட்ரோன். ஸோ இப்போ ஆக்சுவலி டிராஃபிக்கில் ஓட்டி செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிராஃபிக் ரைடு ஃபார் ஸ்பீடு சாரி Triumph 400X, தட் மீன்ஸ் ஸ்க்ராம்பிளர். ஹெவி டிராஃபிக் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு மாடரேட்டான ஒரு டிராஃபிக் தான். ஸோ கொஞ்சம் ஆக்சுவலி டிராஃபிக்கோட லைட்டாக பயமாக இருக்குது எனக்கு புது வண்டின்றதுனால. எது ஏண்டா அப்படி பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதனால் மேபி இடிச்சிருவாங்களோ அப்படின்னு லைட்டாக ஒரு பதற்றம், பயம் பதற்றம். பவர் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ காலையில் சொன்ன மாதிரி தான். ஸோ மேபி இன்னொரு வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மேபி தனி வீடியோ கூட போட்டிருப்பான். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க கண்டிப்பாக பின்னாடி இருக்க அந்த கம்பியை பிடிச்சி தான் உட்காந்தாகணும், இல்லை நம்மளை காட்டி பிடிச்சி உட்காந்து தான் ஆகணும். எல்லாட்டி ஸ்பீடு அள்ளிக்கிட்டு போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் நல்லாவே ஹீத்துது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஏர் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் நம்ம காலை வந்து நம்ம இந்த பக்கம் தான் இப்படி தான் இருக்குன்றதுனால ஸோ உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ ஹீட்டுன்னு தெரியல. ஆனால் இங்கே வச்சிங்கன்னா கை கொதிக்குது. இந்த இடத்துல நல்ல ஃபேனு காற்று ஓடுது. ஃபேன் காற்று ஆனால் பரவாயில்ல. அவன் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கான்ல, ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்ம காலுக்கு படக்கூடாதுன்னு இந்த பக்கம் அடிக்கிறான். சரியான ஆப்ஷன் இது.